ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட அ ரொம்ப சூப்பரான ஒரு தொகுப்பாளினி. உண்மையா அவங்க போஸ்ட்ட பார்த்த உடனே ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னன்னு எனக்கே தெரியல. அந்த ஃபுல் பேசேஜும் படிச்சேன். ஆனா ஓரளவுக்கு தான் புரிஞ்சுது. ஓரளவுக்கு எப்படி சொல்றது, நெறைய போட்டிருந்தாங்க. எல்லா நாளும் மாரி தான் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வந்து அவங்க தூங்குறதுக்காக பெட் போனாங்க. அந்த மாரி தூங்கி மார்னிங் எழுந்துக்கும்போது, ஏதோ சம்திங் சரியா இல்ல அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்னோட பிரைனே சுத்துச்சு, தலை சுத்துச்சு. அப்புறம் அ ஐ ஃபீவர் இருந்துச்சு எனக்கு. ரொம்பவே கொதிச்சிட்டு இருந்தது. நார்மலா டாக்டர போய் பார்த்துருக்காங்க. கழுத்தும் அவங்களுக்கு வந்து பெயின் இருந்திருக்கு போல இருக்கு. பிசியோதெரப்பி அது இதுன்னு எது இல்லாம ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவும் வேலைக்காகல. ஃபைனலா ஒரு டாக்டர போய் பார்த்ததுல, உடனே சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. சர்ஜரி பண்ணாம இத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க போல இருக்கு. இந்த சிச்சுவேஷன ரொம்பவே ஸ்ட்ராங்கா இதுலருந்து வெளில வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. ஃபேமிலிலயும் சரி, அதே மாரி ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, அவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க என்னோட சிச்சுவேஷன. அவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க. இது ஒரு பிரிவிலேஜ் டைம் என்னோட லைஃப்ல அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இதுலருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களோட முயற்சியில உங்களோட பங்கும், நீங்க உங்களோட பிரேயர்ஸும், உங்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு ரொம்பவே லவ்வும் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இதுலருந்து சீக்கிரமா குணமாகி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு. பவித்ரா அவங்கள இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சன் டிவியோட தொகுப்பாளினி கண்டிப்பா சீக்கிரமா குணமாகி வரணும் அப்படின்னு நம்மளோட பிரேயர்ஸ் அவங்களுக்காக.